எண் 16 8A4 M பூர்வஜா. பிறந்து சிறந்த பல மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழுக்கு வணக்கம். அவையோருக்கு வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என் கனவு இந்தியா. இந்தியா ஒரு விவசாய நாடு என்பது நாம் அறிந்ததே. எந்த ஒரு நாட்டிற்கும் ஒரு பாரம்பரிய தொழில் உண்டு. நம்முடைய பாரம்பரிய தொழிலான விவசாயத்தில் நாம் முழுமையான கவனம் செலுத்தாமல் இருந்தோமானால் இந்தியா ஒருபோதும் நிரந்தர வளர்ச்சி அடையாது. என் கனவிந்தியா இயற்கை வேளாண்மையில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும். வெப்பம் நிறைந்த பாலைவனத்தையும் சீரற்ற பருவநிலையையும் குடிக்க உதவாத உப்புநீர் ஏரியையும் கொண்ட சில நாடுகளே இங்கு வெற்றிகரமாக விவசாயம் செய்து வருகிறது. வளமான மண், தண்ணீர், வேளாண்மை செய்ய ஆட்கள் என்ன வளமுள்ள இந்த திருநாட்டில் அனைத்து வளங்களையும் சீரான முறையில் பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையில் நீடித்த நிலையான வளர்ச்சியை என் கனவு இந்தியா அடைவதற்கு வெகு தூரம் அல்ல. புரட்சி ஒன்று வெடிக்காத வரை மாற்றம் எதுவும் உருவாவதில்லை. அதிலும் முக்கியமாக விவசாய சீர்திருத்தம் என்பது இந்திய வரலாறு கண்டிடாத ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கட்டும். சிறு தொழில்கள் வளர வேண்டுமானால் அதனின் சந்தையான விவசாய பொருளாதாரம் மேம்பட வேண்டும். என் கனவு இந்தியாவில் விவசாய வருமானம் தான் உள்நாட்டு மற்றும் தேசிய உற்பத்தி திறனை தீர்மானிக்கும் என்பதில் துளியும் மையமில்லை. பெண்கள் நாட்டினர் கண்கள் என்றார் பாரதி. மழலை பெண் மாறியன அறியும் முன்னே மடிந்தேன் மிருகங்களின் மேய்ப்பு சிக்கு விருந்தாய். ஆலயத்தின் சிறையும் கண் திறவாது, நீதிமன்ற சிறையின் கண் கட்டும் அவிழாது. பெண்ணின் கோர நிலையை காண மறுத்தால் இங்கு பல பெண்களை கண்டு சகித்து மெய்மறுத்தாய் என்ற நிலை என் கனவு இந்தியாவில் இருக்கவே கூடாது. என் கனவு இந்தியாவில் வானத்தை பூமிக்கு கொண்டு வரும் வல்லமை படைத்த பெண்கள் வீட்டில் மட்டுமல்ல, சமுதாயத்தில் மட்டுமல்ல, நாட்டிலேயே உயர்ந்த இடத்தில் நின்று என் இந்தியாவை வலிமை படைக்கும் சக்தி அவர்களிடமும் உள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை. என் கனவு இந்தியாவில் போதைப் பொருட்களுக்கு இடமில்லை. போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு நாடு என்றால் என் கனவு இந்தியாவாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது படிப்பறிவின்மை. அதனால் தான் பெருந்தலைவர் காமராஜர் கூறுகிறார், சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை தகர்க்கும் சக்தி கல்வியிடம் மட்டுமே உள்ளது என்று. கல்வி வளர வேண்டுமானால் அதனை ஒரு குடுவைக்குள் போட்டு கடலுக்குள் வீசி என்றவர்கள் நீந்தி போயெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். வலிமை படைத்தோர் நீந்தியும் கப்பல், படகு போன்ற கருவி படைத்தோர் கடல் தாண்டியும் எடுத்துக் கொள்வார்கள். இத்தகைய ஏற்றத்தாழ்வுக்கு என் கனவு இந்தியாவில் இடமில்லை. இன்னோதோறும் கற்றுக்கொள்ளும் வகையில் கல்வி முறைகள் எளிதாகும். கல்வியும் விஞ்ஞானமும் தான் என் நாட்டின் இரு கண்களாக திகழும். உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை ஏழைகளின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்து. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்றார் சகாயம் IAS அவர்கள். அவர்களின் கொள்கையை என் கனவு இந்தியா நிறைவேற்றும். எண்ணிய எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறி நின்றார் திருவள்ளுவர். நினைத்தபடி நினைத்த பொருளை அடைய முடியும். எண்ணியவரின் செயல் வலிமை மிக்கதாக இருக்கும் போது இலக்கினை அடைய செயல் வலிமை மிகவும் அவசியம். வறுமையற்ற, வலிமை மிகுந்த, ஊழலற்ற ஒரு ஒளி மிகுந்த இந்தியாவை நான் காண விரும்புகிறேன். அதுவும் என் கனவு. இறுதியாக நாம் முதலில் உலகில் பார்க்க இருக்கும் மாற்றம் நம்மிடமிருந்து துவங்க வேண்டும் என்றார் மகாத்மா காந்தி. மாற்றம் காண நான் தயார். நீங்கள் தயாரா? வாய்ப்பளித்தோருக்கு நன்றி.